மாவோயிஸ்ட் அமைப்புடன் தொடர்புடைய வழக்கில் கைது செய்யப்பட்ட டெல்லி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். நாட்டில் தடை செய்யப்பட்ட சிபிஐ மாவோயிஸ்ட் அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக முன்னாள் பேராசிரியர் சாய்பாபா கடந்த 2013ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார். அவருடன் சேர்த்து மகேஷ் திர்கி, ஹே மிஸ்ரா, பாண்டு நரோதே, பிரசாந்த் ராக்கி, விஜய் தர்கி ஆகிய 5 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் கடந்த 2017ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கிய சிறப்பு நீதிமன்றம் பேராசிரியர் உட்பட 6 நபர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்தது. விஜய் தர்கிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து 6 நபர்களும் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த மும்பை உயர்நீதிமன்றம் 2022ஆம் ஆண்டு அவர்களை விடுதலை செய்தது. பின் மாநில அரசு தொடர்ந்த மேல்முறையீடு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டது. இதற்கிடையே உடல்நலக்குறைவால் நரோதே உயிரிழந்தார். இந்நிலையில் இது தொடர்பான வழக்கில் தீர்ப்பளித்துள்ள மும்பை உயர்நீதிமன்றம் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க தவறிவிட்டதாக கூறி பேராசிரியர் உட்பட 5 நபர்களையும் விடுதலை செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது.